பரசுராம பரசுராம ஜமதக்னி ராமா பரசுராமா பரசுராமா ரேணுகா ராமா. எல்லாம் வல்ல அன்னை மூகாம்பிகையினுடைய அருளோடு இன்றைய சிந்தனைகள். சிவபெருமானுக்கு சக்தி அம்பாள் பூஜை செய்கின்ற இடம் பார்த்திருக்கிறோம். ஏன்னா அகிலாண்டேஸ்வரி மத்தியானம் பார்த்தீங்கன்னா அம்பாளுடைய புடவை எடுத்துக்கிட்டு அந்த சிவாச்சாரியார் கட்டிக்கிட்டு அம்பாலே நேராக போய் பூஜை பண்ணுற மாதிரி மத்தியானம் போய் அம்பாள் சன்னதியிலிருந்து உள்ளவர் அங்கே போய் சுவாமிக்கு நிவேதனம் செய்து விட்டு வருவார்கள். இது அகிலாண்டேஸ்வரியில் பார்த்துருக்கோம். அன்னை மூகாம்பிகையினுடைய ஆலயத்திலே இரவு கஷாய தீர்த்தம்னு ஒன்று கொடுப்பாங்க. அது அம்பாலே தயாரித்து சுவாமிக்கு வழங்குவதாக ஐதீகம். அது அங்கே உள்ளாரையே ஆலயத்தினுள்ளேயே அது ரெடி ஆகும். இந்த கஷாய தீர்த்தம் ரொம்ப விசேஷமானது, அதையும் கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி அம்பாளுக்கு புடவை கட்டிய கோயிலும் இருக்கு. ஒரு கோயில் கோபேஸ்வரர் அப்படின்னு பேர். இது என்னன்னா, இந்த கதையினுடைய ஐதீகம் எப்படின்னா, சுவாமி எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா புலித்தோலோட தவம் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடியவர், டென்ஷனாகவே இருக்கக்கூடிய ஒரு மனிதர். 24 ஹவர்ஸும் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் டென்ஷனாகவே தான் இருப்பார். எப்போ கோபம் வரும், எப்போ அடிப்பார், எப்போ என்ன செய்வார்னு யாருக்குமே தெரியாது. தியானத்திலே இருக்கக்கூடிய சித்தர்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்கக்கூடியவன். இதை சிவபாக்கியர் சொல்றார். இந்த சிவபெருமான் பௌர்ணமி தினத்தன்று கிருஷ்ணரும் கிருஷ்ணருடைய கோபியர்களும் நடனமாடிக்கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் பேசுறாங்க, கோபியரோட நடனமாடிக்கிட்டு இருக்காரு கிருஷ்ணர் அப்படின்னு அந்த வார்த்தையை பேசுகிறீர்கள். ஆனால் கிருஷ்ண லீலை அப்படிங்கிறது அது ஒரு யோக லீலை, தவம். இதெல்லாம் கிடைக்க பெற்றவர்கள், கோடி புண்ணியம் செய்தவர்கள் அப்படின்னு பேர். கிருஷ்ணா கிருஷ்ணா என்று சொல்லி பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் திருப்பு முனை ஏற்பட்டுவிடும். நிறைய பேர் இந்த மாதிரி சொல்றதே இல்லை. நமச்சிவாய மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். நாவில் நமச்சிவாயம் இருக்கின்ற பொழுது உங்களை யாரும் எதையும் செய்ய முடியாது. ஆனால் அதை சொல்வதற்கு உங்களுக்கு நேரம் இல்லை. ஏன்னா இந்த கைபேசி அப்படி நம்மளை மாத்திடுது. என்ன பண்றார், பௌர்ணமி அன்னைக்கு கிருஷ்ணர் கோபியரோடு கிருஷ்ண லீலைகள் நர்த்தனம் ஆடிக்கொண்டிருக்கிறார். இது கைலாயத்தில் கேட்கதான் இந்த டான்ஸ் ஆடுற சவுண்டு. இந்த ஜல் 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 ஜல்னு ஒரு சவுண்டு வரும் இல்லைங்களா, கொலுசனுடைய சத்தம். இது கைலாயத்தில் கேட்குதான். திரும்பி பார்க்குறார் சிவபெருமான், தன்னுடைய தியானம் கலைந்து திரும்பி பார்க்குறார். இவர் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு கிருஷ்ணர். அப்பா என்ன மாதிரி ஆடுறாரு மனுஷன், தவமெல்லாம் கலைந்து விட்டது. இவர் கூட நம்ம ஒரு டான்ஸ் ஆடினா நல்லா இருக்குமே. உடனே வரார் எங்க, பிருந்தாவனத்துக்கு. பிருந்தாவனத்திற்கு உள்ளே சென்று நர்த்தனம் ஆட வேண்டும் என்று நினைக்கிறார். ஏன்னா அவரு மிகப்பெரிய டான்சர், நடராஜர் அல்லவா. உலகத்தினுடைய அனைத்து விதமான நர்த்தனங்களுக்கும் தலைவனாக விளங்கக்கூடியவன் சிவபெருமான். அவனுக்கே ஆசை வருகிறதாம் கிருஷ்ணரோடு நடனம் ஆட வேண்டும் என்று. எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க, ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. உலகத்திற்கே நடனத்தை அறிமுகப்படுத்தியவன் சிவபெருமான். அவனுக்கே கிருஷ்ணரோடு நடனம் ஆட வேண்டும் என்று ஆசை. அப்ப கிருஷ்ணர் எப்படி டான்ஸ் ஆடிருப்பார்னு பாரு. அந்த சத்தம், இந்த ஜதியினுடைய சத்தம் அவரை காதை துளைத்தெடுத்து விட்டது. வந்தா உள்ளார விட மாட்டேன்ட்டாங்க.
பெண்களுக்கு மட்டும்தான் அனுமதி கிருஷ்ணனோட விளையாடுறதுக்கு. எந்த ஆண்மனகனும் கிருஷ்ணனோட விளையாட முடியாது. சோகமா உட்காந்துட்டாராம். உடனே அங்க இருக்கக்கூடிய ஒரு நதியிலே போய் நீராடி விட்டு வாருங்கள், நீங்கள் நடனமாடலாம் என்று ஒரு சக்தி சொல்லுதான். உடனே போய் அங்க இருக்கிற நதியில போய் நீராடுனா பெண் உருவம் பெற்றாராம் சிவபெருமான். பெண் உருவம் பெற்று உடனே நேரா உள்ளார வந்துட்டார். வந்து கிருஷ்ணனோட கிருஷ்ணலீலை கோபியரோடு நடனமாடிக்கொண்டு இருக்கிறார்கள். கிருஷ்ணனுக்கு தெரியாதா வந்திருக்கிறது யாருன்னு? வந்திருப்பது சிவபெருமான் தான் என்று தெரிந்து கொண்டார். அந்த இடத்திலேயே கோபீஸ்வரர் கோபியரோடு அந்த நர்த்தனத்தில் கலந்து கொண்டதனால் கோபீஸ்வரர் அப்படின்னு ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து அங்கே இன்றளவும் அந்த சிவலிங்கத்திற்கு புடவையை வஸ்திரமாக தரிக்க வைத்து வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் புராணம் இல்லைங்க, நடந்த கதைகள். யாரோ எழுதி வச்சுட்டு போன கதைன்றீங்களா? இல்லை, இதெல்லாம் நடந்தவைகள். என்றும் பிருந்தாவனம் என்பது இருக்கிறது. அங்கேயும் அந்த கோபேஸ்வரர் அப்படிங்கிறவர் இருக்காரு. போனால் தரிசனம் செய்யலாம். நமச்சிவாய மந்திரத்தை நாவில் கொண்டிருந்தால் நமக்கு எந்த கவலையும் வராது என்பதை தெரிந்து கொண்டு எல்லோரும் நமச்சிவாய மந்திரத்தை கூறி வாருங்கள். எல்லோரும் என்பொற்றிருக்க சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்கிறேன்.